ஏன் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பிழைத்திருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள் பிழைத்திருக்கிறார். அதற்கான காரணம் என்ன? எதை நோக்கி நாம் பிழைத்து வாழ வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 அதிகாரம் 16 வசனம் 17 வசனம். கர்த்தரின் வலது கரம் உயர்ந்திருக்கிறது, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்கிறது. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் பிழைத்திருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதனுடைய வெளிப்பாடுதான் ஆண்டவருடைய காரியத்தை வெளிப்படுத்துகிற ஒரு முக்கியமான காரியம். தேவனுடைய வார்த்தைகளை அல்லது தேவன் நமக்கு செய்ததான ரட்சிப்பின் அனுபவங்களை ஊழியமாய் நிறைவேற்றுவது. நான் இப்ப போற எல்லா சபையிலையும் 3வது பாயிண்டா பேசுறேன். இங்க நேரம் இல்லாதனால முதல்ல கொண்டு வந்தாங்க. வேதம் தெளிவாய் சொல்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனுடைய பெரிதான நோக்கம் கிறிஸ்துவை நாம் மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். நான் சாகாமல் பிழைத்திருந்து அவர் எனக்கு செய்த நன்மைகளையும் அவர் என்னை ரட்சித்த விதங்களையும் நான் பரிசுத்தமாக்கப்பட்டதையும் நான் நீதிக்குள்ளார வாழ்கிற வாழ்க்கையும் தேவன் என்னிடத்தில் செய்கிற பலத்த கிரியைகளை நான் வெளிப்படுத்துவதே எனக்குள் கிறிஸ்து பிழைத்திருக்கிறார் என்பது கிடையாது. எத்தனை பேரு நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆத்துமாவுக்கு சுவிசேஷம் அறிவித்து அவரை திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கிற அனுபவம் இருக்கு. ஆண்களை பார்த்து சொல்லுகிறேன், பெண்களுக்கும் ஷார்ப்பு தான், காஸ்பல் அடிக்கிறதெல்லாம் இறங்கி நிற்பாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்கள் எப்படி இருக்கிறோம்னா, எனக்கும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தமே இல்லையா, நான் சம்பாதிச்சு கொடுக்கறது என் வேலை, பிசினஸ் பண்றது என் வேலை, வேலைக்கு போயிட்டு வரது என் வேலை, மற்றதெல்லாம் பார்த்துப்பாங்க. உங்களை ஆட்டோ ரொம்ப இது நோக்கி இருக்கிறார். ஏதோ ஒரு இடத்துல ரட்சிக்கப்பட்டோம், எப்படியோ ஒரு சபைக்கு வந்து சேர்ந்துட்டோம், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்றோம் கிடையாது. ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க ரட்சிக்கப்பட்ட உடனே லிசன் எல்லாம் கவனிங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டு ஞானசான தொட்டிலிருந்து வெளியே வரீங்க இல்லையா, அப்பவே உங்களை சாகடிச்சிருந்தா நீங்க பரிசுத்தமா ஆயிட்டு பரலோகம் போயிட்டு. உண்மை நான் சொல்றது. ஞானசான தொட்டில இருந்து ஐயா கையை தலையை பிடிச்சி தூக்குறாரா, தூக்கி வெளியே வந்து சேர்த்திருந்தா நீ பரலோகம் தான், கன்ஃபார்ம்டா பரவாயில்ல. ஏன்னா கழுவப்பட்ட உடனே நீ பாவம் செஞ்சிருக்க போதில்லை. ஆனால் ஏன் உங்களுக்கு ஒரு கால ஒரு பீரியட், ஒரு டைம் வச்சிருக்கிறாரு? எத்தனை பேருக்கு நான் சொல்ல வந்து புரியுது? ஏன் நீங்க ஞானசான தொட்டிலிருந்து வெளியே வந்தது இன்னைக்கு இந்த நிமிஷம் இந்த தேதிக்கு 15ஆம் தேதிக்கு உட்கார்ந்து இருக்கிற இந்த நாள் வரைக்கும் ஏன் ஆண்டவர் ஒரு காலத்தை உங்களுக்காக வைத்திருக்கிறார்? ஒரே ஒரு காரியம் தான், நீங்கள் மரிப்பதற்கு முன்னதாக 2 ஆத்மாவையார் பரலோகத்தை வந்து சேர்த்துணுன்றதுக்காக தான் உங்க உயிரோடு வச்சிருக்காங்க. கையெழுத்து சில பேருக்கு உதைக்குது, இருந்தாலும் நான் பேசிட்டு போறது என்னுடைய பாவம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, நான் சாகாமல் வாழ்ந்து தேவனுடைய வார்த்தைகளை, மற்ற செய்கைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை, ரட்சிப்புகளை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது ஆண்டவர் என்னிடத்தில் வைத்திருக்கிற பார். பேதுரு தெளிவாக எழுதுகிறார், சும்மா இருக்க கூடாது. பேதுருவோட நிருபங்கள் ரொம்ப டைப்பா, ரொம்ப வித்தியாசமான ஒரு டைப்பான நிருபம். பவுலுக்கு வேற மாதிரி இருக்கும், பேதுருக்கு வேற மாதிரி இருக்கும். ஆனால் பேதுரு சபை துன்பப்படுத்துகிற நேரத்தில், அழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவர் எழுதுறாரு, உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க, நீங்க தைரியமா இருங்க, அது கூடவே ஒரு வேலை பண்ணுங்க. வாசிங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இவர் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. சும்மா நாடு வைக்கிற எல்லாரையும் பாருங்க. பிரதர், சிஸ்டர், வாலிப பிள்ளையே, நீ சும்மா சபைக்கு வந்துட்டு உட்காந்து தலையை தேய்க்கிறதுக்கு, காணிக்க போறதுக்கு, தசமா கொடுக்கிறதுக்கு, அட்மாஸ் போறதுக்கு சபைக்கு தயவு செய்து நீங்க வருதே வேஸ்ட். ஒரு நோக்கம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு, ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நீங்கள் மரணிப்பதற்கு முன்பதாக 2 ஆத்துமாக்களுக்காக தேவனுடைய வார்த்தையை சொல்லி பரலோகத்துக்கு நேராக வழி நடத்திருக்க வேண்டும்.
ஊழியம் செய்ய முடியலையா, வசனத்தை சொல்ல தெரியலையா, சபையோட ஐக்கியத்தில் இருந்து சபையில் நடக்கிற சில ஊழியர்களுக்கு உங்களுடைய உடல் உழைப்பை, உங்களுடைய பண உதவிகளை, பொருளாதாரத்தை கொடுத்து அந்த ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதில் நீங்கள் ஒரு பங்காற்றிருக்க வேண்டும். ஒண்ணு அப்படியே வராம இப்படியே வராம இருந்தீங்கன்னா நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள் அல்ல, இன்னும் நீங்க மாம்சத்துலதான் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் கிறிஸ்துவை உடையவனானால், நான் என்னுடைய ஆசை இச்சைகளை நான் சிலுவையில் அடைந்து வாழ்ந்தவன் என்று சொன்னால், நான் கிறிஸ்துவை, இயேசுவினுடைய ரட்சிப்பை, அவருடைய எல்லா விதமான நித்தியத்தை, மறுமையை, பரலோகத்தை குறித்து, அவருடைய வருகை குறித்து நான் பேசிக்கொண்டே இருப்பேன். அம்மாக்கும் பொண்ணுக்கும் போன்ல பேசுற கதைகளுக்கு பாருங்க, அண்ணன் குடும்பத்துக்கு எடுக்கலாமா, அண்ணி குடும்பத்துக்கு எடுக்கலாமா, அக்கா தங்கச்சி குடும்பத்துக்கு எடுக்கலாமா, இப்படியே பேசிட்டு இருப்பீங்க. இவன் அங்க வந்தா, இவன் அங்க போனா, அவன் வீட்டுல அங்க போனோமா, அவன் இப்படி பண்றான், அந்த பஞ்சம் அவன் என்ன கண்டுல. பிரயோஜனமே இல்லாத வார்த்தையை பேசி எதுக்கு உங்க நேரத்தை, உங்களுடைய ஸ்பிரிட்டை நீங்க குறைக்கிறீங்க? பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தையை அல்லாமல் வேற எந்த வார்த்தை பேசினாலும் அது கெட்ட வார்த்தை. என் மனைவி கிட்ட ஆரம்பத்தில் நான் சொல்லுவேன், கல்யாணம் ஆரம்பிச்சோம், ரொம்ப நாள் பேசிட்டு இருக்காங்க, ஊழியம் பெருசு, தரிசனம் பெருசு, ஆண்டவரை பத்தி மட்டுமே பேசு. ஆரம்பத்தில் அவங்க ரொம்ப முரணு முடிச்சாங்க. அவங்க வீட்டுக்காரர் என்ன பிரிக்கிறாரு, சேர்க்க விட மாட்டாரு. ஆமா பிரிக்கிறதா என்ன பண்ண சொல்றீங்கன்னு கேட்டேன். உங்களுக்கு தைரியமான பொருள் இல்ல, ஆமா நான் பிரிக்கிறதா என்ன போஜனம் இருக்குதுன்னு ஒரு கும்பலே கூடிக்கும், இதே சபை கூட்டம் கூடிக்கும், பேசுவோம். ஒருத்தர் டீ பாய் ஒருத்தர் இருப்பான், அவருல அவன் வேலையை டீ வாங்கி கொடுத்து, இதுக்கு இவங்க தயாராகாம இருக்கிறதுக்கு இவர் டீ வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் சபை முடிச்சுட்டு சொல்றேன், சபை முடிச்சுட்டு இதெல்லாம் நடக்கும், வீட்டு வாசல்ல சர்ச்சு வாசல் நடக்கும். திட்டுவேன், சபையை முடிச்சீங்க ஆசீர்வாதம் வாங்கி வீட்டுக்கு போய் சேரு, என்ன நீ இவ்வளவு நேரம் பேசுற, ஹாய் அளவாக பேசுறேன், என்ன வாங்கிக்கணும் அதை கேட்டு போங்க, அதை விட்டியே இவ்வளவு நேரம் பேசுறீங்க. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடையாது. ஆவிக்குரிய வரங்கள் இல்ல, ஆவிக்குரிய கனிகள் இல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சி இல்ல, ஆவிக்குரிய அபிஷேகம் இல்ல, தரிசனங்கள் இல்ல, தேவனுடைய வெளிப்பாடு இல்ல, ஆண்டவரோடு கூட நடக்கிற உறவு இல்ல, எதுவுமே இல்லை. இன்னும் மாம்சம் மற்றவர்களை குறித்து பேசுவதோ, மற்றவர்களை ஒரே உயரமாய் பேசி உயர்த்தி பேசுவதோ, அவர்களுக்கு எல்லாவற்றையும் செய்வதோ, இப்படியேதான் வாழ்கிறாங்க. அப்படி இருக்காங்க. இயேசுவோடு சேர்ந்துருங்க. உங்க நினைவெல்லாம், உங்க பேச்செல்லாம், உங்க ஏக்கமெல்லாம் இயேசுவா மாறிட்டோம். இயேசுவை பத்தி ஒருத்தர் சொல்லுங்க. ஏங்க நான் சும்மா ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டிங் போனேங்க, உங்களுக்கு தலையில ஆபரேஷன் மட்டும் நடக்கிறான், அவனுக்கு இயேசு தெரியல, இயேசு சுகம் தருவார் தெரியல, நடக்கிறான். அவனை பார்த்து என் உள்ள கொதிக்குது, ஆண்டவரே உங்களுக்கெல்லாம் நாங்க சுவிசேஷம் அறிவிக்காம இருக்கிறோமே, இன்னும் அறியாம இருக்கிறாங்களாப்பா, சுகமளிக்கிற தெய்வம் நீதான் ஆண்டவரே, உங்களுடைய தழும்புகளால் குணமாகும் என்று வேதம் சொல்லுகிறது. இதை குறித்து நான் சொல்வதற்கு கூட வாய்ப்பு இல்லையே. நான் போங்க யோசிச்சேன், அந்த பேஷண்ட்டுடைய நண்பன் ஒருத்தர் இருப்பாங்க, அவன் கிறிஸ்தவனாக சொல்லியிருப்பானா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது இடிக்குது. உங்க நண்பர்கள் சில நேரத்தை சொல்லுவாங்க, மச்சான் அடிபட்டுச்சுமா, அம்மா அடிபட்டுச்சுமா. அப்போ ஒண்ணு யோசிங்க, அவன் நான் இன்னும் சுவிசேஷம் சொல்லல. உங்க உள்ளத்தை ஆராய்ஞ்சு பாருங்க, நம்ம எவ்வளவு தவறு செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம மாம்சத்தை இன்னும் சிலுவையில் அறியாம இன்னமும் என் குடும்பம், என் வீட்டுக்காரி, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் அம்மா, என் அப்பா, என் அண்ணன், என் அக்கா, என் தங்கச்சி, இவர்கள் வாழ்த்துக்கிறோம் சபை. நீங்க உண்மையிலேயே வருகைக்கு ஆயத்தப்படலன்னா வருகை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படிப்பட்ட விஷயங்களை ஆண்டு எழுதி வச்சிருக்காரு தெரியுமா? படிக்கும்போது கண்ண தண்ணி கொட்டும். நம்மளோடு பழகுகிறவர்கள் திடீரென்று ஒரு நாள் மதித்துக்கிறான் என்று சொன்னா முதல்ல யோசிக்கிறாங்க, ஐயோ சுவிசேஷம் அறிவித்தோமோ. அந்த உணர்ச்சி குச்சி வரணும், வந்தாதான் வேலை செய்து மருந்துன்னு அர்த்தம். நீங்க வேலை செய்யற இடத்துல கர்த்தரை குறித்து அதிகமாய் பேசுங்க, அதிகமாய் பேசுங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கை செஞ்சதை நீங்க அழகா மெல்லிய இருந்து சொன்ன, ஐயா அவர் கேட்க மாட்டாரு, ஜோம் பண்ணிட்டு போய் பேசு. சரியான சூழ்நிலையை பாரு, அவன் என்ன பேச வரான், அவங்க என்ன பேச வராங்க, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்துல ஆண்டவர் அந்த வார்த்தையை உங்க நாவில வைப்பா. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவரே பேசுகிறார். அழகா நடத்துவாங்க. அவரா மாதிரி ஒரு டீச்சர், அவரா மாதிரி ஒரு இன்டெலிஜென்ட் யாருமே கிடையாது.
ஒரு ஆத்மாவும் இழந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் உங்களை சாகாமல் வைத்திருக்கிறார். இல்லைன்னா நீங்க ஞானசனம் எடுத்து தொட்டிலிருந்து வெளியே வரும்போது ஒரே போர் போறதுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பகல் மாசம் ஒரே போர் போட்டு என்ன பண்ணிருப்பேன்? மேல போயிட்டு இந்த இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். அதல்ல, இந்த ஆத்துமாரோட உளிதெல்லாம் பட்டு மேல போய் நிப்பீங்க பாருங்க. அப்ப சொல்லுவேன், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். அந்த வாழ்க்கையை தான் ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். அல்லேலூயா. அழகாக நீங்க வசனத்தை சொல்லுங்க. நீங்க பெற்ற ஒரு டிவி வாங்கினீங்கன்னா சொல்லுங்க, நான் ஒரு காலத்துல பிச்சைக்காரனா இருந்தேங்க, அவருக்கு ஒரு நல்ல டிவி கொடுத்தாரு, ஒரு பிரிட்ஜ் கொடுத்தாரு, ஒரு பைக் கொடுத்தாரு, ஒரு கார் கொடுத்தாரு, ஒரு வீடு கொடுத்தாரு. என் பிள்ளைகளை கார்பரேஷன் ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தாங்க. அது குறை கிடையாது, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ ஆண்டவர் ஒரு ஸ்டாண்டர்ட் மாத்தி நல்ல ஒரு பேர் சொல்ற அளவுக்கு ஒரு ஸ்கூல்ல சேர்த்திருக்கிறாரு. சொல்லுங்க. என் பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். எது வாங்கி கொடுத்தாலும் அவன் கூட இன்னொரு கூட சொல்லுவேன், ஆளுக்கு ஜோமான்னு ஆளுக்கு கொடுப்பான். அவன் எல்லாரும் கேட்பான், அதை வாங்கி கொடுத்தாலும் சொல்லுவேன், இதை ஆண்டவர் கொடுத்தான்னு சொல்லுவேன். புரியுதா நான் சொல்றது? சுவிசேஷம் முதல்ல உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களை முதல்ல ஆரம்பிங்க. குழந்தைய உட்கார வச்சுட்டு கணவன் மனைவி இப்ப வசனம் வாசிங்க, சங்கீத புஸ்தகம் மாறி மாறி வாசிங்க, பிள்ளைய வாசிக்க வைங்க. வசனங்கள் விதையாய் விழும். அவர் ஒரு நாள் 30, 60, 100 வெளியே உழைத்து வெளியே வரும். அல்லேலூயா. நீங்க முதல்ல குடும்பத்திலிருந்து அந்த ஊழியத்தை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை குறித்ததான திட்டங்களை நிறைவேற்றுவார். ஆனா நம்ம மாம்ச இச்சைகள் சிலுவையில் அடைஞ்சிருக்கோம். எனக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை பரிசோதிக்கணும். பக்கத்து சொல்லணும், ஸ்கேன் பண்ணிக்கோ. பாவம் செய்யும் போது இடிக்கலன்னா நீ ஃப்ரீயா இருக்கிறன்னு அர்த்தம். பாவம் செய்யும் போது உன்னை இடிச்சதுன்னா நீ கணக்குல இருக்கிறன்னு அர்த்தம். ஆண்டவரோடு நடக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு பாவத்தை குறிச்சு நிறைய சபைகளை பேசுறது இல்லை. இன்க்ளூட் எங்களை மாதிரி இருந்து வெளியே வருகிற ஊழியக்காரங்க கூட பேசுறது இல்லை. ஏன்னா அப்படி பேசினா ஐயாவே கூட மாட்டார். அதனால ஜனங்களுக்கு ஏற்ற விதத்துல அப்படியே ஒரு ஆடல் தான், பாடல் தான், சாட்சி தான், அப்படியே அப்படியே இருந்துட்டு போயிடுறதுக்காக ஊழியக்காரர்களே காம்ப்ரமைஸ் பண்றாங்க. உங்களை திருப்திப்படுத்திட்டு அவங்க என்ன பண்றாங்க, நல்ல பேர் வாங்கிட்டு போறாங்க. வந்தாரு அவர் செம்மையா பேசினாரு, அப்படியே என்ன பேசினாங்கன்னா இது மாதிரி வசமா பேசினாரு. நான் அப்படியே தெரிஞ்சுப்பேன். பாக்கலாம் ஆண்டவர் வர போறாரு. வருகையை பத்தி அவன் பேசுறது இல்லை. ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னாடி வாழ வேண்டிய வாழ்க்கை குறிச்சு யாரும் பேசுறது இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா திடீர்னு ஒரு நாள் மனுஷகுமார் வரும்போது என்ன இல்லாம இருந்தாங்கன்னா என்ன ஆயிடும்? ஆலயச்சு. உங்களை ஆண்டவர் விசேஷ விதமாக அழைத்த நோக்கம் நீங்கள் சாகாமல் பிடித்திருந்து அவருடைய வசனத்தை